பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். முதல் பகுதி. பார்ட் 17. தொழுகையின் முக்கியத்துவம். அமல்களின் சிறப்புகள். 4. இஸ்லாத்தின் அடையாளம் தொழுகையாகும். தூய்மையான மனதுடன் முஸ்தப்புகளை போனி அந்தந்த நேரத்தில் தொழுது வருபவர் முஹ்மினானவர். 5. ஈமானையும் தொழுகையும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அல்லாஹ் தொழுகையை விட சிறந்த ஒன்றை கடமையாக்கியிருந்தால் அதை செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிட்டிருப்பான். மலக்குகளோ இரவு பகலாக சிலர் ருக்குவிலும் சிலர் சிஜ்தாவிலும் இருக்கிறார்கள். 6. தொழுகை இஸ்லாத்தின் தூண். 7. தொழுகையினால் சைத்தானின் முகம் கருத்து விடுகிறது. 8. தொழுகை முஃமின்களுக்கு ஒளியாகும். 9. தொழுகை சிறந்த மார்க்க போராகும். 10. ஒருவர் தொழ ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அவனிடம் கவனத்தை செலுத்துகிறான். அவர் தொழுது முடிந்தவுடன் அல்லாஹ் தனது கவனத்தை திருப்பிக் கொள்கிறான். 11. வானத்தில் இருந்து ஒரு துன்பம் இறங்கினால் பள்ளி வாசலை செழிப்பாக்கி வைப்பவர்களை அது பாதிப்பதில்லை. 12. ஏதேனும் ஒரு பாவத்தின் காரணத்தால் ஒருவர் நரகத்தில் சென்றால் சஜ்தாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டுவதில்லை. 13. சஜ்தாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை தீண்டக்கூடாதென்று நரக நெருப்புக்கு அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். 14. அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் தொழுகையை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமலாகும். 15. மனிதன் தன்னுடைய நெற்றியை பூமியில் வைத்து சஜ்தா செய்யும் நிலையை எல்லா நிலைகளையும் விட அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாகும். 16. சஜ்தாவில் இருக்கும் போது மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாகி விடுகிறான். 17. தொழுகை சொர்க்கத்தின் சாவி ஆகும். 18. மனிதன் தொழுகைக்காக நின்று விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் திரைகள் விலக்கப்படுகின்றன அவன் இருமல் போன்றவற்றில் ஈடுபடாத வரை. 19. தொழுகையாளி அரசனாக அல்லாஹ்வின் கதவை தட்டுகிறான். தட்டுபவர்களுக்கு கதவு திறக்கப்படுவது இயல்பே. 20. உடலுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தீனின் தொழுகை முக்கியமானதாகும். 21. தொழுகை உள்ளத்தின் ஒளியாகும். தன் உள்ளத்திற்கு ஒளிவூட்ட விரும்புபவர் தொழுகையின் மூலம் அதை செய்து கொள்ளட்டும். 22. ஒருவர் நல்ல முறையில் உளு செய்து அச்சத்துடன் ஃபர்லான அல்லது நஃபிலான தொழுகை 2 அல்லது 4 ரக்காத்துகள் தொழுது விட்டு தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். 23. பூமியில் எந்த பகுதியில் மீது தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிறதோ அது பூமியின் மற்ற பகுதிகளிடம் பெருமை பேசுகிறது. 24. ஒருவர் 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடம் தமது தேவையை கேட்டால் அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டு உடனே கொடுக்கிறான் அல்லது ஏதாவது நன்மையை கருதி சிறிது பிற்படுத்தி தருகிறான். ஆயினும் உறுதியாக துஆ ஏற்றுக் கொள்ளப்படும். 25. அல்லாஹ்வையும் அவனது மலக்குகளையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் ஒருவர் 2 ரக்காத் தொழுதால் அவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கும் சீட்டு கிடைத்து விடுகிறது. 26. ஃபர்லான ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. 27. நல்ல முறையில் உளு செய்து ருக்குவும் சுஜூதையும் பேணுதலாக தொழுதவாறு 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றி வருபவருக்கு சொர்க்கம் கிடைப்பது உறுதியாகும். அவருக்கு நரகம் ஹராமாகிவிடும். 28. ஒரு முஸ்லிம் 5 நேரங்களும் பேணுதலாக தொழுது கொண்டிருக்கும் வரையில் சைத்தான் அவருக்கு பயப்படுகிறான். அவர் தொழுகையில் அசட்டை செய்ய ஆரம்பித்தால் சைத்தானுக்கு துணிச்சல் உண்டாகி அவரை கெடுக்க நினைக்கிறான். தொடர்ந்து படியுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 18 போடுகிறேன்.
subscribe, like, share, support my channel. Thank you.